அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பாதிராத்திரி. மலையாளம் மூவி தான். 17 அக்டோபர் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு மலையாள படம் பாதிராத்திரி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தில் நவ்யா நாயர் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் தான். நம்ம கதாநாயகி நவ்யா நாயர், அவங்க பேர் ஜான்சி குரியன். அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயாக சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்க குடும்ப வாழ்க்கை சரியாக செட் ஆகலை. ஹஸ்பண்டு பெலிக்ஸு, அவர் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம், எப்போ வேணாலும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடலாம்னு இருக்காங்க. ஹஸ்பண்டு பெலிக்ஸால் ரொம்பவே கஷ்டப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த கடுப்பையெல்லாம் ஸ்டேஷனில் இருந்து மாற்ற அக்யூஸ்டு மேலே காட்டுறாங்க. மாற்றினவனையெல்லாம் தான் புருஷனை நினச்சி அடித்து துவைச்சி பொழந்தெடுக்கிறாங்க. இவங்க பேரை கேட்டாலே எல்லோரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கதாநாயகி நவ்யா நாயர் கோவப்படுவாங்களே தவிர மற்றபடி நேர்மையான உண்மையான ஒரு எஸ்ஐயாக தான் இருக்காங்க கதாநாயகி. இன்னொருத்தர் நாயகன் மாதிரி, ஆனால் நாயகன்னு சொல்ல முடியாது. அப்போ சௌபின் ஜாகிர், அவர் பேர் ஹரிஸு. கதாநாயகன்னு சொல்ல முடியாது. நம்ம நவ்யா நாயரோட ஜீப் டிரைவர், அவர் ஒரு போலீஸ் தான். அவர் சொந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அவங்க ஒரு மனைவி, ஒரு மனைவி டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. போகும்போது மகளையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் சோகமே உருவாக சௌபின் ஜாகிர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சௌபின் ஜாகிர், இவங்க நவ்யா நாயர், ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. நவ்யா நாயரோட ஜீப் டிரைவராக தான் சௌபின் ஜாகிர் இருக்கார். இந்த நிலையில் தான் கதாநாயகி நவ்யா நாயரும் சௌபின் ஜாகிரும் ஒரு இரவு ஹைவே பெட்ரோல் ரோந்து மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது அந்த ரவுண்ட்ஸு அவங்க வாழ்க்கையை ரவுண்டு கட்ட போகுதுன்னு. இவங்க ரவுண்ட்ஸ் போகும்போது காட்டு பக்கமாக ஒரு கார் ஒன்று நின்றுட்டுருக்கு. இவங்க யார் என்னன்னு விசாரிக்கலான்னு கூப்பிடுறாங்க. அந்த கார்லேருந்து ஒருத்தன் இறங்கி வேகமாக ஓடுறான். அவனை விரட்டிட்டு ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடுறாங்க. அங்கே ஒரு புதக்குழி ஒன்று, அதில் தவறி விழுந்துடுறான் ஓடுனவன். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க நவ்யா நாயர். கூட இருந்த டிரைவரு சௌபின் ஜாகிரே, மேடம், அந்த புதக்குழிக்குள்ளே விழுந்தவன் யாரும் உயிரோடு வந்ததில்லை. இது ஒரு மர்டர் கேஸ் ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் இங்கே இருந்தால் இந்த கேஸை நம்மளை தான் அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க, வாங்க ஓடிடலான்னு சொல்ல, கதாநாயகியும் எதுவும் யோசிக்காமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகலாம்னு வந்தால் அந்த காரை காணும். ஒருத்தர் இறங்கி ஓடினான் இல்லையா, அப்போ காருக்குள்ளே யாரோ இருந்திருக்காங்க. அவங்க காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவன் புகார் கொடுத்தா கொலைகேஸ் ஆகிடுமேனு யோசனையோடு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. மறுநாள் ஒரு லேடி மாசமாக இருக்காங்க, என் கணவரை காணும்னு புகார் கொடுக்குறாங்க. அவர் பேர் அன்சாரின்னு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே அந்த புதக்குழியில் நாய் குலைக்கிறத பார்த்து அந்த ஊருக்காரங்கெல்லாம் போலீஸுக்கு தகவல் சொல்லி உள்ளே யாரோ தவறி விழுந்துட்டான்னு சொல்லி பாடியை வெளியில் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா புகார் கொடுத்தாங்களே அந்த லேடியோட கணவர் தான். இந்த கணவர் தான் பாடியாக அங்கே இருக்கார், அந்த அன்சாரி தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த போலீஸ் ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறாங்க. இந்த கேஸை டிபார்ட்மெண்ட்டு வேறொரு இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் மேனன்னு அவரை நியமிக்கிறாங்க. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா இவங்க ரவுண்ட்ஸ் போனது அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கு. அதனால் நீங்கள் ரவுண்ட்ஸில் இருந்த ஒரு ஏரியாவில் ஒரு கொலை நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டு அந்த இன்ஸ்பெக்டரு சுரேஷ்குமார் மேனன் இவங்களையே பாயிண்ட் பண்ணுறாரு. இவங்கள வச்ச இந்த கேஸை இவங்க தான் அக்யூஸ்ட்னு இந்த கேஸை முடிக்க பார்க்குறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தில் நவ்யா நாயர் செமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சௌபின் ஜாகிர் ஒப்புக்கு அவங்க கூடவே நிற்கிறாரு. இது ஒரு கதாநாயகி ஹீரோயின் சப்ஜெக்ட் தான். அதனால் சௌபின் ஜாகிருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை. சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான். ட்விஸ்ட் அண்ட் டர்னோட கதை சொல்லியிருக்காங்க இயக்குனர் ரதினா.
ஃபஸ்ட் ஹாப் நல்லா விறுவிறுப்பாக போகுது, செகண்ட் ஹாப்பில் அந்த வேகம் இல்லை. ஒரு ஒன் டைம் வாட்சிங் தான் இந்த படம். ஒரு சூப்பரான படம்னு சொல்ல முடியாது, ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் த்ரில்லர் மூவி தான் பாதிராத்திரி. இந்த படத்தில் நடிகர்கள் நவ்யா நாயர், சௌபின் ஜாகிர், ஆனா அகஸ்டின், ஆத்மியா ராஜன், ஹரிஸ்டி அசோகன், அச்சுத் குமார். நம்ம காந்தார படத்தோட பார்ட் 1 காந்தார படத்தோட வில்லன் தான் அவர் தான். இந்த சுரேஷ்குமார் மேனன் இன்ஸ்பெக்டர் கேரக்டரை பண்ணியிருப்பார். இந்திரன்ஸ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இயக்கம் டைரக்ஷன் ரதினா. இந்த மலையாளத்திலே இந்த படம் மலையாளத்தில் தான் வந்திருக்கு, தமிழ் டப்பிங்கில் இப்போதைக்கு இல்லை. ஓடிடியில் வரும்போது பாருங்கள். மலையாளம் தெரிஞ்சவங்க இப்போ பாருங்கள், தெரியாதவங்க ஓடிடி வரும்போது பார்த்துங்க. ஒரு ஒன் டைம் வாட்சி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.